கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலய வளாகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு நான் வாழ்த்தி, அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த முதல் ஆராதனைக்கென்று தேவனுடைய ஆவியானவர் பிரத்யேகமாய் நமக்கு பிரித்தெடுத்து கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் என்னோடு கூட அந்த வேதாகமத்தை திருப்பி 846வது பக்கம். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ, போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்வோமா? இந்த நாளில் பிரத்யேகமாய் தேவன் நம்மை என்ன செய்ய போகிறார்? இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை, இந்த காலை வேளையில் நேரலையில் இணைக்கப்பட்டு நேரடியாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? எதற்காக இந்த 2024ஆம் வருடத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்? உங்களை குறித்து அவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன, எதை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து இந்த 3 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் அழகாக தெளிவாக எழுதி வைத்திருப்பதை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், முதலாவது உங்களை குறித்து சொல்கிறாரு. யாக்கோப்பு என்னும் பூச்சியே அப்படின்னா சின்ன மனுஷனே, சின்ன கூட்டமே, எளிய கூட்டமே, சிறு ஜனமே, நீங்கள் என்ன செய்யாதீங்க, சிறு கூட்டமே பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை பயப்படாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எதை குறித்தும் பயப்படாத, எந்த சூழ்நிலையை குறித்தும் பயப்படாத, யாரை குறித்தும் பயப்படாத, எதிர்காலத்தை குறித்தும் பயப்படாத, பிள்ளைகளை குறித்தும் பயப்படாத, உன்னுடைய தேவைகளை குறித்தும் பயப்படாத. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேதத்தில் 365 தடவைக்கு மேலே வேதத்தில் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை பயப்படாதே, 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 பயப்படாதே. இந்த 2024 குறித்து ஒருவேளை உங்கள் இருதயத்தின் அடித்தளத்தில் ஒரு பயம் இருக்கலாம். எப்படி இந்த வருடத்தை நாங்கள் கடந்து போக போகிறோம், எப்படி இந்த வருடத்தில் இவ்வளவு பெரிய தேவைகளை நாங்கள் சந்திக்க போகிறோம், எப்படி எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய மேற்படிப்பிற்கான தேவைகளை எப்படி நாங்கள் சந்திக்க போகிறோம், இந்த வியாதியில், இந்த வேதனையில், இந்த வறுமையில், இந்த தரித்திரத்தில் நாங்கள் எப்படி கடந்து போக போகிறோம் என்று சொல்லி பலவிதமான கேள்வி கணைகளோடு இந்த முதல் ஆராதனையில் ஒரு வேளை நீ பார்த்து கொண்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது இந்த இடத்துல நீ அமர்ந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த சத்தம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கலாம். உனக்கு தேவன் சொல்கிற முதல் ஆறுதலான வார்த்தை, தேறுதலான வார்த்தை, தைரியப்படுத்தக்கூடிய வார்த்தை, இந்த வருடத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளை குறித்தும் ஒவ்வொரு மாதத்தை குறித்தும் நீ ஒரு நாள் பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதான் அந்த வார்த்தை சொல்கிறாரு, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலரின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, உன் கர்த்தரும் உன் இரட்சகரும் உன் பரிசுத்தரும் உன்னுடைய நாயகருமான கர்த்தர் சொல்கிறார். என்ன சொல்றாரு? பயப்படாதே. அப்ப நீ உன் ஆத்மாவை பார்த்து சொல்லணும், ஆத்மாவே கலங்காதே, ஆத்மாவே திகையாதே, ஆத்மாவே பதறாதே, ஆத்மாவே கலங்கி நிற்காத. என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் என்னை இந்த வருஷம் 365 நாளும் சரியாய் நடத்துவார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நான் புரிந்திருக்கிறேன், நான் இதோ உணர்ந்திருக்கிறேன் என்பதை நீ உன் ஆத்மாவோடு பேசணும். தாவீது சொல்கிறாரு, தன் ஆத்மாவை பார்த்து சொல்கிறார், ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய், தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எங்கே உங்களால் அப்படி சொல்ல முடியுமா? நீ சொல்லு பார்க்கலாம். உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் பேசணும், ஆத்மாவே கலங்காத, ஆத்மாவே திகையாத, நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் என்ன உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாரு.
என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய கைகளில் இருக்குது. நான் தனி மனிதன் அல்ல. வேதம் சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் சொல்லி போனவர், அவர் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்துவார். அதே மாதிரி அவர் சொன்னார், அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து அனுப்பப்படுகிறபடினால் அவர் என்னை குறித்து உங்களுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். வரும் காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ தேவன் நம்மை தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு துணையாய் இந்த பூமியில் அனுப்பி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ முதல்ல சொல்கிறாரு, நீ பயப்படாத. ரெண்டாவது வார்த்தையை நீங்கள் பாருங்களேன், கூர்ந்து பாருங்கள். நீ பயப்படாத, ஆனால் நான் உன்னை எதற்காய் அழைத்திருக்கிறேன், எதற்காய் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை குறித்து என்னுடைய திட்டம் என்ன, தீர்மானம் என்ன, நோக்கம் என்ன. வேதம் சொல்லுது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. அடுத்து வேதம் சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். வேதம் சொல்லுது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவனை குறித்து நம்முடைய திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறது. இங்கே பாருங்களே, உங்களை எதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார்னு அடுத்த வார்த்தை சொல்லு, இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். அப்போ தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார்? இந்த வருஷம் போர் அடிக்கிறதற்கு, ஊழியம் செய்வதற்கு, எழுப்புதலை காண்பதற்கு, எழுப்புதலுக்காக பிரயாசப்படுவதற்கு. போரை எங்கே அடிப்பாங்க? விளைச்சலான ஒரு விளைச்சலை கொண்டு வந்து ஒரு களத்தில் வச்சு அந்த இடத்துல போரடித்து அதை கோதுமை தனியாகவும் பதர் தனியாகவும் புல்லு தனியாகவும் பிரித்து கோதுமைகளை எல்லாம் களஞ்சியத்தில் சேர்ப்பார்கள், பதரையோ அவர் சுட்டெரிப்பார்கள் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் எழுதுகிறார். அருமையான தம்பி, இந்த வருஷம் கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார், எதற்கு இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், போரடிக்கிறதற்கு உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். உன்னை புதிதும் கூர்மையுமான ஒரு எந்திரம் மாற்றுவதற்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நான் தியானிக்கிற வேளையில் ஒரு அருமையான மனிதனை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என்னை உந்தி தள்ளினார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், பக்க நம்பர் 309வது பக்கம், பழைய ஏற்பாடு 309வது பக்கம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இப்போ ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுகிறாரு, நீ இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நீ எப்படி இருக்கிற தெரியுமா? பராக்கிரமசாலியாக இருக்கிற. கர்த்தர் அவனிடத்தில் சொல்கிற வார்த்தை, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, முதன்னு அவனுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த 2024 இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி. நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பராக்கிரமசாலி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பராக்கிரமசாலி. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ புறப்படும். உனக்கு என்ன பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரோ அந்த பலன் உனக்கு போதும். பவுலுக்கு கர்த்தர் சொன்னார், ஒரு முள்ளு என்னை கொட்டிக்கிட்டே இருக்கு, அது என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லி 3 முறை பவுல் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். அதற்கு தேவன் கொடுத்த ஒரே ஒரு பதில், 3 முறை பண்ணின ஜெபத்திற்கு கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு பதில், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் பதில் கொடுத்தார். அப்போ பவுல் பதில் கொடுக்குறார், அடுத்து இந்த பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், ஏன்னா இந்த பலவீனம் எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய கிருபை என்னை பூரணமாய் தாங்குதுன்னு சொல்லி அந்த பலவீனத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டினாராம். இங்கே பாருங்க, இவனை குறித்து கர்த்தர் சொல்றார் பராக்கிரமசாலின்னு. ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதன். ஒருவேளை இந்த வருஷத்தில்
பல காரியத்தை குறித்து நீ பயந்து போய் திகைத்து போய் தடுமாறி போய் பலவிதமான குழப்பத்துக்கு நடுவில் வந்திருந்தால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, இல்லை நீ அப்படிலாம் நினைக்காத, நீ பராக்கிரமசாலி, உன்னை நான் அனுப்புகிறேன், நீ இந்த வருடத்துக்குள்ளே தைரியமாக போ, நீ மீதியானீர் கையில் இருந்து அநேக காரியங்களை செய்யும்படி நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். இவனை பராக்கிரமசாலின்னு சொல்கிறாரு. ஆனால் அவனுடைய நிலை என்ன? 2வது வசனத்தை பாருங்களே. மீதியானியரின் கை இஸ்ரவேலரின் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்குள்ளே மலைகளுக்குள்ளே கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதை விதைக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்குத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். விதைக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள், அறுக்கிறவர்கள் மீதியானியர்கள். இஸ்ரவேலருடைய அத்தனை ஆடு மாடுகளையும் விளைச்சல்களையும் மீதியானியர்கள் வந்து கெடுத்து போடுவார்கள், எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். இவர்களின் நிமித்தம் இவர்கள் பயந்து கோதுமையை எப்போ அடிப்பாங்கன்னா இரவு நேரத்தில் அடிப்பார்களாம். ஏன்னா பகலில் அடித்தா மீதியானியர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி. அப்போ கோதுமையை ஏன் கிதியோன் இரவு நேரத்தில் அடித்தான்னா மீதியானியர்களுக்கு பயந்து அவர்கள் வந்து தங்களுடைய விளைச்சலை தங்களுடைய பிரயாசத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்பதனால்தான் அவர் பயந்த சுபாவம் உள்ள மனிதனாய் அந்த இரவு நேரத்தில் அந்த கோதுமையை அவர் அறுத்து களஞ்சியத்தில் சேர்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு மீதியானியர்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக எபூசியர் இருக்கலாம், எமோரியர்கள் இருக்கலாம், கிர்காசியர்கள் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக கோலியாத்து போல பலவான்கள் இருக்கலாம், உங்களுடைய விளைச்சலை கெடுத்து போடலாம், உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடும்படி அவனை எழும்பி நின்று உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய் இந்த நாட்களில் பலமாய் காணப்பட்டா கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, நீ மீதியானியரை பார்த்தோ, பெலிஸ்தியரை பார்த்தோ, எபோசியரை பார்த்தோ, எமோரியரை பார்த்தோ, அல்லது எகிப்தியர்களை பார்த்தோ, அல்லது எந்த விதமான மனிதனை பார்த்தோ நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட பராக்கிரமசாலியாக இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை ஸ்திரப்படுத்த போகிறேன், உன்னை பெரிய ஒரு யுத்த ஆயுதமாக நான் பயன்படுத்த போகிறேன். இந்த வருஷத்தில் நீ எனக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி சபையாகிய உன்னை நான் தெரிந்தெடுத்துகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியான இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்களேன், இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது, இப்படி பயந்த சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தான் 16ஆம் வசனம் பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரானாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். பாருங்க, இந்த போரடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இவன் எப்போ போரடிக்கிறான்? இரவு நேரத்தில் பயந்து போரடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றி அந்த மீதியானின் கையில் இருந்து இஸ்ரவேலரை ரட்சிக்கும்படி ஒரு பெரிய யுத்த ஆயுதமாய் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஒருவேளை இந்த காலை வேளையில் பலவிதமான சூழ்நிலைக்கு நடுவில் நீ வந்திருப்பாய் என்றால் உன்னை இந்த நாளில் ஒரு கூர்மையான ஆயுதமாய் எந்திரமாய் மாற்ற கர்த்தர் உனக்கு இந்த வருஷத்தை கொடுத்திருக்கிறார். நீ பலவீனன் அல்ல. வேதம் சொல்லுது, பலவீனனும் கர்த்தருக்குள்ள தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. நீங்களே சொல்லிக் கொள்ளணும், கர்த்தர் என்னை பலவீனனா படைக்கல, என்னை பலவானாய் படைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு நாளும் பயப்படக்கூடிய ஆவியை அவர் கொடுக்கல, திகைக்கக்கூடிய ஆவியை அவர் கொடுக்கல, கலக்கமுள்ள ஆவியை அவர் கொடுக்கல. நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்பு நிறைந்த ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தம்பி, இந்த மனுஷன் பயந்து அடித்த அவனை இப்போ தைரியமாய் அடிக்கக்கூடிய, மீதியானியர்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றினார். அதைத்தான் இந்த காலை வேளையில் தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, உன் மீட்பரும் உன் கர்த்தருமாகிய நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவேன். நீ இந்த வருஷம் மலைகளை எல்லாம் மிதிப்ப, குன்றுகளை எல்லாம் நீ பதற்கு ஒப்பாக்கி போடுவ. உன்னை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி உனக்கு இந்த வருஷத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
பாருங்கள், 1 நாளாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனிதன் இங்கே போரடித்து கொண்டிருப்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அங்கே கிதியோன் போரடித்து கொண்டிருந்தான். அவனிடத்தில் கர்த்தர் தரிசனமானார். இங்கே ஒரு மனிதன் போரடித்து கொண்டிருக்கிறான். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பக்கம் நம்பர் 532வது பக்கம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? ஒர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள். ஒர்னானோ போரடித்து கொண்டிருந்தான். தாவீது ஒர்னானிடத்தில் வந்த பொழுது ஒர்னான் தாவீதை கவனித்து தாவீதை பார்த்து அந்த களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். அப்பொழுது தாவீது ஒர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படி அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஒர்னான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு விளைநிலம் இருக்கிறது. அந்த விளைநிலத்தில் ஒரு களம் இருக்கிறது. அந்த களத்திலே அந்த விளைச்சலை கொண்டு போய் அவன் போரடித்து அந்த விளைச்சலை பிரித்து, நல்ல கனி தந்த விளைச்சலை ஒரு பக்கமும் பதராய் இருக்கக்கூடியதை ஒரு பக்கமும் பிரித்து அவன் எடுத்து போரடித்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் ஒரு தேவதூதனை பார்க்கிறான். அதுக்கு மேல் வசனத்தில் பாருங்களே, மேல் வசனத்திலேருந்து நீங்கள் அதை கவனித்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எபூசியன் ஆகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதனுக்கு காத்து கட்டளையிட்டான். அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்தினாலே காத்து சொன்ன வார்த்தையின்படியே போனான். ஒர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரனும் அந்த தேவதூதனை கண்டு. அப்போ அந்த களத்தில் பக்கத்தில் ஒரு தேவதூதன் தோன்றினான். அந்த தேவதூதனை ஒர்னானும் அவனோடு இருக்கிற 4 குமாரர்களும் அந்த தூதனை கண்டார்கள். கண்டு ஒளிந்து கொண்டார்கள். அங்கே அவன் என்ன செய்து கொண்டிருந்தானா, ஒர்னானோ போரடித்து கொண்டிருந்தான். இந்த சம்பவத்தை உங்களுக்கு இலகுவாக நான் கற்பிக்க விரும்புகிறேன். ஆவியானவரை எனக்கு உதவி செய்வாராக. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது தன் சொந்த தகப்பனாலும் சொந்த தாயாலும் தள்ளப்பட்டவன். அவனோடு 7 சகோதரர்கள் பிறந்திருந்தார்கள். 7 சகோதரர்களும் வீட்டிலே ராஜா போல நல்ல கௌரவமாய் வீட்டிலே வாழ்ந்தார்கள். ஆனால் தாவீதையோ அவனுடைய தகப்பன் அன்பு செலுத்தாதபடி புறம்பே தள்ளி ஆடு மேய்க்கக்கூடிய மனுஷனாய் தள்ளி வைத்திருந்தான். அவனை எந்த ஒரு விசேஷத்துக்கும் தன்னுடைய வீட்டுக்குள்ளே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய வீட்டில் விசேஷமான ஒரு விருந்து நடைபெறுகிறது, பழி விருந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த பழி விருந்திற்கு சாமுவேல் வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விலையேற பெற்ற ஒரு சந்தோஷமான அந்த பழி விருந்துக்கு கூட அவனுடைய ஈசாய் என்று சொல்லப்பட்ட தாவீதுடைய தகப்பன் தன்னுடைய இளைய குமாரனாகிய தாவீதை கூப்பிடவே இல்லை. அந்த அளவுக்கு தன் தகப்பனால் மறக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் தாவீது. உடன் பிறந்தவர்களால் மறக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் தாவீது. தாவீதுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் அவன் தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், மறக்கப்பட்டவன், எல்லாராலுமே பரியாசமாய் நினைக்கப்பட்ட ஒரு மனிதன். உடன் பிறந்த சகோதரர்கள் சொல்கிறாங்க, ஓ அகம்பாவை எனக்கு தெரியும், அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யாரிடத்தில் விட்டு வந்தா என்று சொல்லி அவனை இது பேசக்கூடிய அந்த கடின வார்த்தைகளை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு மறக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் தாவீது. அவனுடைய வாழ்க்கையில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இவ்வளவு மறக்கப்பட்ட மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனை இஸ்ரவேலுக்கு சமஸ்த ராஜாவாய் மாற்றினார். அப்படி கர்த்தர் அவனை அளவில்லாமல் நேசித்து உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் ராஜாவாய் அவனை அமர பண்ணி அவனை என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி எல்லா விதத்திலும் அவனை கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அந்த மனிதன் 2 மிகப்பெரிய தவறுகளை செய்வார். ஒன்று, உரியாவினுடைய மனைவியை தனக்கு சொந்தமாக எடுத்துக்கொண்ட ஒரு காரியம். அதன் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தில் பலவிதமான வாதைகள், வேதனைகள், கண்ணீர்கள், புலம்பல்கள், தவிப்புகள். அதன் நிமித்தம் அவன் துரத்தப்பட்டு ஒலிவமலையின் மேலே வெறுங்காலாய் அவன் நடந்து போவதை வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு தாவீது செய்த மிகப்பெரிய ஒரு தவறு என்னவென்றால், இஸ்ரவேலை தொகையிடும்படி அவன் என்ன செய்தான், என்ன சொன்னான். அதை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். சாத்தான்
இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. நல்ல கவனிங்க, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் தாவீது. வேதம் சொல்லுது, தாவீதை நான் கண்டுபிடித்தேன். எப்படி கண்டுபிடிச்சாரா? என் இருதயத்திற்கு ஏற்றவன். தாவீது பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன். தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அவன் எங்க போனாலும் ஜெயிப்பான். அவன் போராடம் பூரா வெற்றி. ஏனென்றால் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். நீங்க கவனிச்சு பார்த்தா யோசுவா கூட ஆயி பட்டணத்தில் தோத்து போனான். ஆனால் தாவீதோடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா போராடம் பூரா ஜெயிச்சுக்கிட்டே வருவார். கைகளை தட்டி அவன் தோத்ததாக நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் அவன் 100 நுனித்தோல் கேட்டால் 200 நுனித்தோல் கொண்டு வருவார். தன்னந்தனி மனிதனாய் கோலியாத்தை வீழ்த்துவார். எந்த பட்டணத்துக்கு போனாலும் அந்த பட்டணத்தில் அவர் ஜெயம் எடுப்பார். அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போய் விட்டார்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகலாமா? கர்த்தர் சொல்றார், போ, நீ அதை திருப்பிக் கொள்வாய். கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவன் புறப்பட்டு போய் அந்த இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு யுத்த வீரன், காரிய சமர்த்தன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அழகு நிறைந்தவன். ஆனால் அவனையும் பிசாசு ஏவினது என்று வேதம் சொல்லுது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீ காரிய சமர்த்தர் தான், நீ யுத்த புருஷர் தான், நீ அழகு நிறைந்தவர் தான், கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறாரு. ஆனாலும் நீ ரொம்ப இந்த உலகத்தில் கவனமாக வாழணும். ஏன்னா யாரை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான். உன் எதிராளி இன்னான் என்பதை நீ முதல்ல தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். இவ்வளவு பெரிய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதும் விழுந்து போவானா என்ற ஒரு கேள்வி நமக்கு கேட்டா, அப்படிப்பட்ட மனுஷனும் விழுந்து போனான். எத்தனை முறை? 2வது முறை அவன் விழுகிறான். முதல் முறை விழுந்து அடிபட்டான். ஆனால் புத்தி பத்தல. மீண்டும் அவனுடைய இருதயம் மக்கள் மேலே அவனுடைய இருதயம் திரும்பினது. அவனுடைய எண்ணம் என்னது? நம்முடைய வீரர்கள் இஸ்ரவேலில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, யூதேயாவில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத அவன் அறிந்து கொள்ள அவனுடைய இருதயம் மக்கள் மேலே, மனுஷ பலத்தின் மேலே அவனுடைய இருதயம் திரும்பினது. வேதம் சொல்லுகிறது, எரேமியா எழுதுறாரு, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. தேவனுடைய கிருபை தான் நம்மளை இந்த உலகத்தில் தாங்கும். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, இவ்வளவு பெரிய மனுஷன் இத்தனை யுத்தத்தை நடத்தினவன், யுத்தத்திலேயே அவன் வாழ்ந்தவன். வேதம் சொல்லுது, அவனுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருந்தது. அவன் சொல்லுகிறான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பித்தார் என்று சொன்னான். அவ்வளவு பெரிய யுத்த வீரன். இப்போ அவனுடைய இருதயம் எதன் மேலே போச்சு தெரியுமா? ஜனங்களை தொகையிட, கணக்கு பார்க்க, சென்சஸ் எடுக்க அவனுடைய இருதயம் மாறினது. அப்போ என்ன அர்த்தம்? என்கிட்ட எவ்வளோ வீரர்கள் இருக்காங்க, என்கிட்ட எவ்வளோ படம் இருக்குது, என்னுடைய வீரர்களுடைய இலக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள அவனுடைய இருதயம் இலகுவாக ஜனங்கள் பக்கம் திரும்பினது. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, தேவனுடைய ஊழியர்களே, சபையார்களே, இந்த வருஷம் உங்களுடைய இருதயம் ஒரு நாளும் மனுஷர் பக்கம் திரும்பக்கூடாது, பொருளாதாரத்தின் பக்கம் திரும்பக்கூடாது, உங்கள் சொந்த பலத்தின் பக்கம் திரும்பக்கூடாது, உங்கள் சொந்த ஞானத்தின் பக்கம் திரும்பக்கூடாது, உங்களுடைய திறமையின் பக்கம் திரும்பக்கூடாது. எப்படி சீசர்கள் தங்களுடைய திறமையில் படகை ஓட்டினாங்க. ஏசப்பா அந்த படகுல தான் இருந்தார். ஏசப்பா சொன்ன வார்த்தை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொன்னார். ஆனால் அந்த படகுல ஏசப்பா இருக்கும் பொழுது சீசர்கள் தண்டு வலிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? துடுப்பு போடுறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? நமக்கு தான் நல்ல துடுப்பு போட தெரியுமே, பிறந்த காலத்திலிருந்து நம்மெல்லாம் மீனவர்கள் அல்லவா, நமக்கு தெரியாத துடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க துடுப்பை போட்டு அந்த நம்பிக்கையில், முன் அனுபவத்தை நம்பி அவர்கள் துடுப்பை போட்டார்கள், கப்பலை செலுத்தினார்கள். அந்த கப்பலின் பின்னணியத்தில் ஏசப்பா என்ன பண்ணார்? தலை சாய்த்து படுத்திருந்தார். இப்போ இவங்க நம்பிக்கையெல்லாம் என்னது? தங்களை நம்பினாங்க, தங்களுடைய முன் அனுபவங்களை நம்பினாங்க, தங்களுடைய திறமையை நம்பினார்கள், தங்களுடைய தாளந்துகளை நம்பினார்கள், தங்களுக்கு இருந்த மற்ற அனுபவங்களை நம்பி அவங்க தண்டு வலித்தார்கள். தண்டு என்பது அந்த அந்த இதை போடக்கூடிய தண்ணீரை தள்ளக்கூடிய அந்த இதை காண்பிக்கிறது. போய்கிட்டு இருக்காங்க. இப்போ கர்த்தர் மனுஷபலன் ஒன்றுமில்லை என்பதை காண்பிப்பதற்காக ஒரு சின்ன காரியத்தை அந்த கடலில் செஞ்சார். காற்று எழும்பினது, புயல் எழும்பினது, கப்பல் தடிமாறினது. இப்பொழுது எல்லாரும் பார்க்குறாங்க. தன்னால் ஆன முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, கப்பலை காப்பாற்றுவதற்கு வழி கிடையாது. அப்போ ஓடி ஏசப்பாவை எழுப்புறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போக போகிறோமே, உமக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? அப்போ எழும்பினார், அவர்களை பார்த்தாரு, அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னார், காற்றையும் கடலையும் அதற்றினார்.
அதற்கடுத்த அமைதல் உண்டானது. அவர்கள் அக்கறை சேர்ந்தார்கள். ஒரு ப்ராபர்சி சொல்லவா? இந்த வருஷம் ஒன்றை நம்பாத, உன் பலத்தை நம்பாத, உன் அனுபவத்தை நம்பாத, உன் திறமையை நம்பாத, உன்னுடைய ஞானத்தை நம்பாத, உன்னுடைய வீட்டில் இருக்கிற மணி பிரஷை நம்பாத, பேங்க் புக்கை நம்பாத, உன்னுடைய ஜுவல்ஸை நம்பாத. நீ நம்ப வேண்டிய ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய கிருபை. கைகளை தட்டி, கர்த்தரே, உன் பணம் உன்னை காப்பாற்றாது, கிருபை உன்னை பாதுகாக்கும். உன் திறமை உன்னை பாதுகாக்காது, கிருபை உன்னை பாதுகாக்கும். உன் பிள்ளைகள் உன்னை பாதுகாக்க மாட்டாங்க, கிருபை உன்னை பாதுகாக்கும். உன் திறமை உன்னை பாதுகாக்காது, கர்த்தருடைய தயவு தான் உன்னை பாதுகாக்கும். அப்போ தேவன் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு? உங்கள் முன் அனுபவம்லாம் இங்கே செல்லாதுப்பா, கிருபை இருந்தால் தான்ப்பா நீங்கள் அக்கறைக்கு போக முடியும். அப்போ 2024 முடிக்கணும்னா உனக்கு தேவை கிருபை ஒன்று தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சிஸ்டர், இது முதல் ஆராதனை, 156வது ஆராதனை நம்ம முடிக்கிற வரையும் கிருபை மட்டும்தான் தாங்கும், கிருபை மட்டும்தான் தூக்கும், கிருபை மட்டும்தான் சுமக்கும், கிருபை மட்டும்தான் வழி நடத்தும். கிருபையை மட்டும்தான் நீ சார்ந்திருக்கணும். உன்னுடைய திறமையையோ தாளந்தையோ உனக்கு இருக்க கர்த்தர் கொடுத்த முன் அனுபவத்தையோ உன்னுடைய பழைய சுவாபங்களையோ நீ நம்பி பிரயாணத்தில் பண்ணின அக்கறை போக முடியாது. தண்ணியை தான் குடிச்சிட்டு உள்ளே தான் போகணும். அதனால் இந்த தாவீது பாருங்க, இதுவரை எல்லா யுத்தத்திலையும் போனவனுக்கு போகிற இடத்துலலாம் கர்த்தர் அவனுக்கு வெற்றி கொடுத்தார் அல்லவா? இப்போ எதுக்குங்க இவன் தொகையிடணும்? இவன் செஞ்ச 2வது பெரிய தவறு பாருங்களே, ஜனங்களை தொகையிடும்படி அவனுடைய காரியம் இறுதியும் போச்சு. 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 அவர்களை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ராஜாவாக என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். ஒரு தப்பு நடக்கும் பொழுது ஒருத்தர் தட்டுதல் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்பயுமே நம்ம ஒரு தப்பான பாதையில் போனால் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க வேண்டாம் வேண்டாம். அப்போ நமக்கு அவங்க மேலே கோபம் வரும், எரிச்சல் வரும், முறுமுறுப்பு வரும். ஏன்னா நம்ம செய்ய போகிற ஒன்றை இவங்க தடுக்கிறாங்களே, நமக்கு இது செய்யணும்னு வாஞ்சை இருக்குது, இவங்க இதை தடுக்கிறாங்களேன்னு அவங்க மேலே கோபம் தான் வரும். யோவாப் வேலைக்காரன், படை வீரன் சொல்கிறான், ராஜாவுக்கு புத்தி சொல்கிறான், எப்பா இதை செய்யலாமா? நீ ஜனங்களை எண்ணலாமா? கர்த்தருடைய ஜனங்கள் அல்லவா எல்லாரும்? கர்த்தர் தானே நம்முடைய சேனைக்கு தலைவர், அவர் தானே சேனைகளின் கர்த்தர், அவர் தானே இராணுவங்களின் தேவன். நீ எதுக்கு படையை என்ற? அப்போ இந்த நாளில் ஒரு காரியத்தை என்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, எண்ணாதீங்க, எதையுமே எண்ணாதீங்க. எதை எண்ணினாலும் அது மேலே உங்களுடைய மனசு போயிடும். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் சர்ச்சுக்கு எத்தனை பேர் வராங்க? நான் சொல்லுவேன், ஒரே ஒரு பதில், எனக்கு தெரியாது. என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க, உண்மையிலே நான் எண்ணினதே கிடையாது. எவ்வளோ பேர் வருவாங்கன்னு என்னுடைய இருதயம் அதன் மேலே போனதும் கிடையாது. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், என்னோடு இணைந்தவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், பரலோக பாதையிலே பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஜனத்தை எண்ணுவது என்னுடைய எண்ணமும் அல்ல, அது என்னுடைய நோக்கமும் அல்ல. அதன் மேலே என்னுடைய கரிசனை ஒரு நாளும் போனது கிடையாது. இந்த நிமிஷம் வரையும் எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் போகிறாங்க, இது மேலே நான் ஒரு நாளும் என்னுடைய இருதயத்தை பறக்க விட்டது கிடையாது. முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு மாத்திரம் சேவகம் பண்ணணுங்கிறதுனால தான் நான் நிற்கிறேன் என்பதை அங்கேயும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். நம்ம வருவதனாலையும் கூடுவதனாலையும் அதனால் நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. நம்ம வருவதும் கூடுவதும் தேவனை உயர்த்துவது தான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்கே பாருங்க, யோவாப்பு சொல்கிறாரு எண்ணாதேன்னு, தாவீது சொல்கிறான் எண்ணுங்கிறான். அவனுக்கு என்ன எண்ணம்? இத்தனை லட்சம் பேர் என்கிட்ட இருக்கிறாங்கன்னு அவன் எண்ணுனான் இல்லையா? இதுதான் தேவனுடைய பார்வையில் குற்றமாய் போனது, அது வேதனையாய் போனது. அவன் கர்த்தரை நம்பாமல் தன்னையும் தன்னுடைய படையும் நம்பினான் இல்லையா? இதை நிமித்த கர்த்தர் 3 வாதைகளை அவனிடத்தில் கொடுத்தார். 12ஆம் வசனத்தில் பாருங்க, 3 வருஷம் பஞ்சமோ அல்லது உன் பகைவரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாதம் சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாக்கும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ? 3 வருஷமா, 3 மாதமா, 3 நாளா? உனக்கு முன்னாடி இதை வைக்கிறேன். நீ செஞ்ச குற்றத்தினால தண்டனை. 3 வருஷம் உனக்கு பஞ்சம் வரணுமா, அல்லது 3 மாதம் உன் தேசத்தில் சங்காரம் வரணுமா, அல்லது 3 நாள் உன்னுடைய தேசத்தில் கொள்ளை நோய் வரணுமா? இது 3ல் எதையாவது ஒன்றை தெரிந்து கொள்ளும். 3மே தண்டனை தான். நம்மளும் மனசை பொருளாதாரத்தின் மேலேயோ சொந்த பலத்தின் மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ அல்லது இந்த உலகத்தின் மேலேயோ பறக்க விட்டா தேவனுடைய கோபாக்கனை நம்ம மேலே பற்றி எறி. என்னென்ன வரும்? 3 வருஷத்துக்கு உபத்திரம் வரும், இல்லாட்டி 3 மாதத்துக்கு உபத்திரம் வரும், இல்லாட்டி 3 நாளைக்கு உபத்திரம் வரும். பாருங்கள் எவ்வளோ பெரிய வம்பில் மாட்டிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ தான் சொல்கிறார், நான் கொடிய இடுக்கனில்
அகப்பட்டேன். இன்னைக்கு யாருங்க காரிய சமர்த்தன், இருதயத்துக்கு ஏற்றவன், பூரண அழகுள்ளவன், கோலியாத்தை வீழ்த்தினவன், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா கொடிய இடுக்கணில் அகப்பட்டார். இதை கேட்குற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு இருக்கும். ஆனால் எங்கேயோ ஒரு கொடிய இடுக்கணில் நம்ம என்ன பண்ணிக்குவோம், புத்தி இல்லாமல் மாட்டிக்கொள்வோம். பாருங்களே, வேதம் சொல்லுது, யூதாஸ் காரியோத்தை பிசாசானவன் ஏவினான், உள்ளே புகுந்தான். பேதுரு உமக்காக எல்லாம் செய்வேன்னு மாறுதட்டுனான். இயேசுவை பார்த்து எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொந்த பலத்தில் அறிக்கை செய்தான். அவனுடைய பலன் எல்லாமே தன் சொந்த திறமை. இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நானாக மறுதளிக்கவே மாட்டேன், எல்லாரும் விட்டுட்டு போனாலும் நான் விட்டுட்டு போக மாட்டேன், இதெல்லாம் அவனுடைய சொந்த பலனில் பேசினான். ஏசப்பா சொன்னார், இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தடவை மறுதளிப்பாய். பார்த்தீங்களா, நம்ம சொந்த பலத்தால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதுங்க. மாம்சம் ஒன்றுமே கிடையாது, அது பூவுக்கு ஒப்பாய் இருக்கிறது, அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த மேன்மைக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒன்றே ஒன்று, தேவ கிருபை தான் நம்ம இந்த வருஷம் பூரா வழிநடத்த போதுமானது. அதனால் உங்களுக்கு நான் ஆணித்தரமாக அழுத்தமாய் திருத்தமாய் சொல்கிறது, உங்களை நம்பி இந்த வருஷத்தில் கால் வைக்காதீங்க, கிருபையை நம்பி கால் வைங்க. உங்கள் பலத்தை நம்பி ஓடாதீங்க, தேவ கிருபையை நம்பி ஓடுங்க. உங்கள் சொந்த ஞானத்தினால நீங்கள் எதையாவது செஞ்சிடலாம் நினைக்காதீங்க, வானத்தை வட்டிடலாம் நினைக்காதீங்க. தேவ கிருபையை நம்பி, ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், கைத்தட்டுங்க, உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன், உம்மை அல்லாமல் வேறே எண்ணம் எனக்கு இல்லைப்பா, உம்மைத்தான் இந்த உலகத்தில் நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அவரையே முற்றிலும் 100% நீங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை பெரிய காரியம் செய்வார். அப்போ தாவீது இந்த இடுக்கன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் கெஞ்சினேன். 3 நாள் கொள்ளை நோயை மட்டும், 3 வருஷங்கிறது எவ்வளோ நாள், 3 மாதங்கிறது எவ்வளோ நாள், 3 நாளுங்கிறது எவ்வளோ நாள். அவன் சொல்கிறேன், என்னை மனுஷ கையில் நான் விழுகல ஆண்டவரே, நான் உங்கள் கையிலேயே விழுந்துடுறேன், 3 நாளைக்கு நீங்கள் பார்த்து எதையாவது செய்யுங்கன்னு சொல்லி கடைசியில் போய் தயவாக தேவனுடைய பாதத்தில் விழுந்தான். அப்போ தான் கர்த்தர் 3 நாள் கொள்ளை நோயை அனுப்பினார். அப்போ தான் அதுக்கு பிராயச்சித்தமாக தேவன் காட்டின ஒரு இடம்தான் இந்த 18வது வசனம், 1 நாளாகமும் 21:18. அப்பொழுது எபூசியன் ஆகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல்லு என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். இப்போ சொல்றாரு, இந்த கொள்ளை நோயிலிருந்து இவன் விடுதலை அடையணும்னா ஒர்னான் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தனுடைய களத்தில் போய் பலிபீடம் இவன் கட்டணும். அந்த பலி செலுத்தும் பொழுது தேவ கோவாக்கினை, தேவனுடைய உக்கிரகம், தேவன் ஜனத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த மகா தீங்கு விலகும். அதனால இவன் அந்த களத்தில் போய் ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் காத்து என்கிற தீர்க்கதரிசி இடத்துல பேசினாரு. காத்து ஓடி போய் தாவீதை பார்த்து சொல்றாரு, ராஜா புத்தியனமா இப்படி நடந்துட்டியே, இடுக்கண்ணில் மாட்டிக்கிட்டியே, தேவனுக்கு கோபாக்கினைக்கு நீ காரணம் ஆயிட்டியே, தேவனுடைய ஜனத்தை நீ ஏன் எண்ணின, தேவனுடைய ஜனத்தை எண்ணுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது, நீ ஆடு மேய்ச்சவன், நீ உன் தகப்பனால் மறக்கப்பட்டவன், தாயால் மறக்கப்பட்டவன், சொந்த சகோதரால் புறக்கணிக்கப்பட்டவன், தகுதியே இல்லாத உன்னை கர்த்தர் தகுதிப்படுத்தினார் அல்லவா, அந்த தகுதிப்படுத்தின கர்த்தனைத்தானே நீ நம்பி இருக்கணும், நீ ஏன் ஜனத்தின் மேலே உன்னுடைய இருதயம் பாய்ந்ததுன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டான். உடனே இவன் அந்த ஒர்னானுங்கிற களத்தை நோக்கி தீவிரித்து புறப்பட்டு போறான். அங்கே போவதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த ஒர்னானுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒரு வார்த்தை தான் பாயிண்டா இருக்கு. 20வது வசனம் பாருங்க. ஒர்னான் திரும்பி பார்த்தான், அவனும் அவனோடு இருந்த அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு கைத்தட்டுங்க ஒளிந்து கொண்டாரு. கர்த்தர் அங்கே போ சொல்றாரு, அடுத்த நிமிஷம் இங்கே தரிசனமாகிறார். அங்கே அவன் போரடித்து கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த வருஷம் நீ போரடித்தேனா ஒரு ப்ராஃபட்டி சொல்றேன், உனக்கு கர்த்தர் இந்த வருஷம் தரிசனமாவார். கைகளை தட்டி கர்த்தர் நீ போரடிச்சு பாருவே, நீ கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு பாருவே, கர்த்தரை இந்த வருஷம் நீ தரிசிக்க முடியும். எங்கெல்லாம் அங்கே கிதியோன் கர்த்தரை தரிசித்தான், இங்கு ஒர்னான் கர்த்தரை தரிசித்தான். 2 பேருமே பார்த்தார்கள். கிதியோனும் பார்த்தான், ஒர்னானும் பார்த்தான். இவன் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி இடத்த தர்றான். ஏன் தர்றான் தெரியுமா? அவனை பார்த்துட்டான். தேவதூதன் இந்த இடத்துல நிற்கிறதை அவன் பார்த்தபடினா உடனே சொல்றான், எழுதிக்க வச்சுக்க, நீயே வச்சுக்க, எனக்கு வேண்டாம் இந்த இடம். ஏனென்றால் தேவதூதன் என்னுடைய களத்தில் வந்து நிற்கிறாரு, இது ஒரு வித்தியாசமான இடம்னு சொல்லி அவன் அறிந்த உடனே தாவீதுக்கு வாக்குமூலம் கொடுக்குறான். பாருங்களேன் 21 வசனம். அதற்கு தாவீது ஒர்னானை நோக்கி, அப்படி அல்ல. 23 ஒர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, அதை வாங்கி கொண்டு உம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களும் மாடுகளும் விறகுகளும் போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும்
ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். நல்லா கவனிங்க, இவன் எல்லாவற்றையும் கொடுக்கிறேங்கிறான். ஏன்னா இவன் தரிசித்துட்டான் தேவனுடைய ஆவியானவரை. அந்த தூதனை இவன் பார்த்ததுனால பயந்து, இது மிகப்பெரிய ஒரு விலையேற பெற்ற இடம், தேவன் இந்த இடத்துல தரிசனம் ஆயிட்டாரு, அதனால இந்த தேவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்க அவன் ஆயத்தமாகறான். இப்படி கிடைக்கிறதுனால உடனே தாவீது ஓசியா வாங்கிக்கல. நல்லா கவனிக்கணும், நமக்கும் கிடைக்கிறதுனா ஓசியில் வாங்கக்கூடாது. கர்த்தருக்கு நம்முடைய சொந்த பிரயாசத்தை கர்த்தருக்கு கொண்டு வரணும். கைகளை தட்டி கர்த்தருக்குன்னு, எப்படி சவுலை கர்த்தர் போய் அமலேக்க சங்கரிச்சுட்டு வானா, அங்கே போய் சங்கரிக்காமல் அங்கே இருக்கிற முதல் தரத்தை எடுத்துகிட்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்துறேன்னு சொன்னான் இல்லையா, அது அருவருப்பான பலி, அது தேவனுக்கு ஏற்புடைய பலி அல்ல. தேவன் சங்கரிக்க சொன்னதை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடாது. இவன் என்ன செஞ்சான் பாருங்க, இந்த ஒரு நாள் என்ன சொல்றான் பாருங்களே, மாடுகளும் விறகுகளும் போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கு கோதுமையும் ஆகிய யாவையும் நான் உனக்கு கொடுக்கிறேங்கிறேன். அதுக்கு ராஜாவாகிய தாவீது சொல்றாரு, அதற்கு தாவீது ராஜா ஒரு நாளை நோக்கி, அப்படி அல்ல, நான் உன்னுடையதை வாங்கி உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி, ஒரு கைத்தட்டு போடுங்க. விழுந்து போனாலும் கொல்ல மேல அவனுடைய இருதயம் போகலைங்க. ஓசியில் கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி கர்த்தருக்கு அவன் கொடுக்கலங்க. அவன் சொல்றான், பெருமான விலைக்கு நான் வாங்குவேன், நான் கர்த்தருக்கு நீ கொடுக்கறத வாங்கி பலி செலுத்த மாட்டேன், என்னுடைய சொந்த பிரயாசத்தினாலே வாங்கி அந்தக்குரிய பலியை நான் செலுத்துவேன்னு சொல்லி பலி செலுத்துவதில் அவன் எவ்வளவு கவனமான காரியத்தை செஞ்சான் பாருங்க. நம்மளும் இன்னைக்கு கவனமாய் பலி செலுத்தணும் பாருங்க. காயினும் பலி செலுத்தின, ஆபேலும் பலி செலுத்தின. ஒருத்தனுடைய பலி ஏற்புடையதா இருந்தது, ஒருத்தனுடைய பலி அருவருக்கப்பட்டதா இருந்துச்சு. என்ன, அவன் முதல் தரத்தை கொண்டு வந்தானா. யாரு? ஆபேல் கொண்டு வந்தது முதல் தரம், காயின் கொண்டு வந்தது நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ நன்மையானதை கொண்டுட்டு வரல. நீதிமொழிகள்ல சாலமோன் எழுதுறாரு, உன்னுடைய விளைவின் முதற் பலனை கர்த்தருக்கு நீ கொண்டுட்டு வா. பாருங்க, அன்னாள் சிஸ்டர் அதை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? முதல் விளைச்சல், முதல் பலன், முதல் குழந்தைய தேவனுக்கு கொண்டு வந்து அவனை கர்த்தருக்கென்று கேட்டேன்னு சொல்லி அவனை கர்த்தருக்கென்று படைத்துட்டு போனான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இந்த வருஷம் நீங்கள் இந்த புத்தியுள்ள வாழ்க்கை வாழணும்னா உங்களுடைய விளைவின் முதற் பலன் உங்களுக்கு என்னென்ன கர்த்தர் கொடுக்குறாரோ அதில் உங்களுடைய விளைச்சலாலும் உங்களுடைய பொருளாதாரத்தாலும் உங்களுடைய நேரத்தாலும் இந்த வருஷம் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுங்க. கொள்ளை மேலே உங்களுடைய இருதயம் போக வேண்டாம், பொருளாதாரத்தின் மேலே உங்களுடைய இருதயம் போக வேண்டாம், உங்கள் சொந்த பலத்தின் மேலே உங்கள் இருதயம் போக வேண்டாம். தாவீது பாருங்க, விழுந்து போனாலும் தேவனுடைய கோபாக்கினிக்கு அவன் உட்பட்டாலும் அவனுக்கு நல்ல ஞானம் இருந்துச்சு. பலி செலுத்துவது என் சொந்த பிரயாசத்தில் செலுத்தணும், அவன் ஓசியா கொடுக்கறதுனால அதை வாங்கி நான் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படி அல்ல, இலவசமாய் வாங்கி. நல்லா கவனிக்கணும், எங்கேயாவது இலவசமாக கிடைச்சா அதை கர்த்தருக்கு கொடுப்போம், நம்ம பிரயாசத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்கலாம் நினைக்கக்கூடாது. ஓசியை கர்த்தருக்கு கொண்டு வந்து அவர் பிரியப்பட மாட்டார். அவர் உன்னுடைய பிரயாசத்தில் தான், அதில் தான் அவர் திருப்திப்பட விரும்புகிறாரு. அதனால் உன்னுடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த, உன்னுடைய வேர்வையினால் சம்பாதித்த அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை தேவனுக்கு நீங்கள் கொண்டுட்டு வாங்க. அந்த பலியில் தேவன் பிரியப்படுவார். சரி, தாவீது அந்த நிலத்துக்கு 600 சேக்கர் நிறை பொன்னை ஒரு நாளுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலியின் மேல் இறங்கி அக்னியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அள்ளினதை தாவீது அன்றைய தினம் கண்டு அங்கேதானே பலியிட்டான். இந்த இடத்து பின்னாடி எப்படி மாறிச்சு தெரியுமா? 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. அந்த இடத்தை குறித்து தாவீது சொல்ற வார்த்தை அதே 22:1 சாமுவேல் 22:1 நாளாகமும் 22:1. அப்போது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும், கைத்தட்டுங்க, ஸ்தலம் இதுவே. அங்கேயே முடிவு பண்ணிட்டேன், இதுதான் தேவனுடைய ஆலயம் கட்டப்போகிற இடம். ஏனென்றால் இங்கே தேவதூதன் நின்றான், என் பலியை ஏற்றுக்கொண்டான், வாதை நிறுத்தப்பட்டது. இதுதான் தேவன் உலாவுகிற பெத்தேல், இதுதான் தேவன் உலாவுகிற பெனியேல், இதுதான் தேவன் உலாவக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான இடம் என்பதை அவன் தெரிந்து கொண்டு அப்பயே டிக்ளேர் பண்றான், அப்பயே தீர்மானிச்சுட்டான், அப்பயே முன்குறிச்சு சொல்லிடுறேன். இதுதான் பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். காரணம், அங்க தேவதூதன் நிற்கிறத அவன் பார்த்தான்,
பலிபீடம் கட்டப்பட்ட உடனே தேவன் பலியை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டதை, சர்வாங்க தகன பலிகளையும், அடுத்து பாருங்க வேதம் சொல்லுகிறது எல்லா பலிகளையும், வசனம் சொல்லுவ சர்வாங்க தகன பலிபீடின் மேல் இறங்கின அக்னியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல். அப்ப அங்க என்னென்ன பலி செலுத்துறான்? சர்வாங்க தகன பலியையும் அதற்குரிய எல்லாவற்றையும் அவன் செலுத்துறான். செலுத்தின உடனே கர்த்தருடைய தூதனானவர் அந்த பலியை முகர்ந்தார். கர்த்தர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டார். அதனால அவன் சொல்றான், இதுதான் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுகிற இடம்னு சொல்லி. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த புத்தியீனமான காரியம் ஒரு நாள் வரக்கூடாது. இந்த வருஷத்துல கர்த்தரை மட்டும்தான் நீங்க கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் ஒரு நாள் விலகாது. ஒரு நாளும் மார்த்தாளின் ஆவி நமக்கு வேண்டாம், மரியாளின் ஆவி மட்டும் நமக்குள்ள இருக்கட்டும். அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளில் ஈடுபடுவதே அவள் மும்பரமாய் செயல்பட்டாள், கடிந்து கொள்ளப்பட்டாள், தேவனுடைய கோபாக்கினைக்கு உரியவளாய் மாறினாள். தேவன் அவளை கடிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தம்பி, இந்த வருஷத்துல நீ பற்பல வேலைகளில் முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தருக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடு. இன்னொரு மனுஷனை எப்படி புதிதாய் மாற்றினார் என்பதை ஒரு வரியில சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 19:11. தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். பக்க நம்பர் 191, புதிய ஏற்பாடு 191. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பவுலின் கையினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தறினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்படியே நீங்க வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா 19ஆம் வசனம். மந்திர வித்தைக்காரர்களாக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுற்றறித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் மூலியமாய் கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை நடப்பித்தாராம். அப்ப பவுலை கர்த்தர் எப்படி வச்சிருந்தார்? புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாய் கர்த்தர் வைத்தார். அவன் போரடிக்கிற ஒரு கருவியாய் இருந்தான். அவன் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முட்டித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கு. கள்ளர்களால் வந்த மோசங்களிலும், சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும், சகோதரர்களால் வந்த மோசங்களிலும், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், பஞ்சங்களால் வந்த மோசங்களிலும், இப்படியே எழுதிக்கிட்டே போறாரு. நான் என் தேவனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றினேன். ஒன்று குறைய 5 முறை யூதர்களால் நான் அடிக்கப்பட்டேன். அநேக முறை கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் நான் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம ஈவுதலின் பழைய பொருளுக்காக லெக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. யாரை தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியும்? உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, பட்டயமோ, துறைதனங்களோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ எதுவும் என் தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளவு அழகா எழுதுறாரு பாரு. கிறிஸ்துவுக்காக என்னுடைய சரீரத்தில் அச்சு அடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். ஏன் அழுது என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நான் அடிக்கப்படுவதற்காக மாத்திரமல்ல, அவருக்காக நான் கொல்லப்படவும் ஆயத்தமா இருக்கிறேன். இதுதாங்க ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய அனுபவம். அவர் சொல்றாரு பாருங்க, அவன் கையினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தார். உருமாக்களை கொண்டு போய் போட்டா வியாதிக்காரன் சுகமாய் ஓடுறாங்க. அப்ப எந்த அளவுக்கு பவுலை கர்த்தர் வல்லமையுள்ள ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தினார். அவன் யாருங்க? சபையை உடைத்தவனுங்க. அவன் யாருங்க? சொல்றான், எனக்கு லாபமா இருக்கிறவைகள் அத்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணினேன். நான் கமாலியன் பாதத்தில் கல்வி பயின்றவன், நான் நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவன், எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் குப்பையா நான் தூக்கி போட்டுட்டேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் பரம ஈவுதலின் பந்தய பொருளுக்காக லக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்து இயேசுவின் கிருபை தான் எனக்கு முக்கியம். கிருபையை நான் அண்டிக் கொள்கிறேன். என் நியாயபரமான எனக்கு வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம், கிருபை எனக்கு போதும்னு சொல்லி கிருபைக்குள்ள ஒளிந்து கிருபையை பற்றியே 13 நிருபம் எழுதியிருக்காங்க. பேதுருக்கு இல்லாதது, யாக்கோபுக்கு இல்லாதது, யோவானுக்கு இல்லாதது, அந்திரேயாவுக்கு இல்லாதது, வேதத்தில் இருக்கிற 12 அப்போஸ்தலருக்கு இல்லாத ஒரு காரியத்தை எங்கேயோ கடந்து வந்த ஒரு பவுல் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்தார். கைகளை தட்டி 13 நிருபம் எழுதினாங்க. புதிய ஏற்பாடு முழுவதும் அவன் ஒருவனே தான்
ஆக்குபைட் பண்ணிட்டான். அவனுடைய நிருபம் தான் எல்லாமே. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாமே அவன் தான். தீத்து, தீமோத்தேயு, தெசலோனிக்கர், கலாத்தியர், எபேசியர் எல்லாம் நீங்கள் படித்து பாருங்களேன். நீங்கள் அப்போஸ்தலர் ஆரம்பித்தா எபிரேயர் வரையும் எட்டையில் ஒருத்தர் கூட உள்ள நுழையலை. எல்லா இடத்தையும் ஒரு தனி மனிதனை பவுலை கொண்டு கர்த்தர் நிருபம் எழுதி முடித்தார். கைகளை தட்டிக்க. எப்படிப்பட்ட போரடிக்கிற கருவி! இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையும் எப்படி ஒரு மனுஷன் ஆகாஸ்வேர் ராஜா 127 நாடுகளுக்கு ராஜாவா இருந்தானோ, அதுவே பவுல் சொல்றாரு. எருசலேம் துவங்கி இல்லிரிக்கும் தேசம் வரையும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை கைத்தட்டுங்க. பூரணமாய் நான் பிரசங்கித்தேன். பூரணமாய் அது என் மேல விழுந்த கடமை. அதை நான் பிரசங்கியா இருந்தாலும் எனக்கு ஐயோ என்று எழுதுறேன். வேற யாருமே அப்படி எழுதலைங்க. அவன் தான் எழுதுறான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விட்டால் அது என் மேல விழுந்த எனக்கு ஐயோ என்று அவன் எழுதி நான் பூரணமாய் இயேசுவை பிரசங்கித்தேங்கிறான். இப்போ இந்த மனுஷனுக்கு முன்னாடி மந்திரவாதிகள்லாம் நடுங்கிறாங்க. மந்திர புஸ்தகத்தினுடைய வேலிட்டி போட்டிருக்கு பாருங்களேன். அதோடைய மதிப்பு எவ்வளவா? 50,000 வெள்ளிக்காசா. அவ்வளவு புஸ்தகத்தை கொண்டு வந்து இவன் பிரசங்கத்தை கேட்ட உடனே சுட்டெரித்து எல்லாவற்றையும் போட்டுட்டு எல்லா மந்திரவாதிகளும் பின்னாடி போறப்பட்டாங்க. பாரு எப்படிப்பட்ட போரடிக்கிற கருவியாய் பவுலடிகளை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தினார். இந்த மாசத்துல வருஷத்துல கர்த்தர் உன்னை கிதியோனாய் பயன்படுத்த விரும்புகிறார். கைகளை தட்டி. உன்னை தாவீது எப்படி ஆலயம் கட்டும்படி இடத்தை தெரிந்து கொண்டானோ, அதுபோல இந்த வருஷம் அநேக எழுப்புதலை செய்யும்படி கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வருஷம் பவுலை போல உன்னை இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு மெர்க்குரியாக, ஒரு யூப்பித்தராக, இந்த உலகத்தை அசைக்கக்கூடிய தேவ மனுஷனாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அகிரிப்பா ராஜாவே கிட்டுகிழங்கும்படி பிரசங்கித்தான். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் முகத்தாட்சணை இல்லாமல் கட்டிந்து கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர் பவுலடிகள். இதே மாதிரி தான் யோவான் ஸ்நானகனும் கட்டிந்து கொண்டான். நீ இவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்பதை என்பதை கட்டிந்து பிரசங்கித்தான். விரியம்பாம்பு குட்டியே என்று சொல்லி அவன் கட்டிந்து பிரசங்கித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊழியம் என்பது அது கூர்மையா இருக்கணும், அம்பா இருக்கணும், எந்திரமா இருக்கணும், தேசத்தை அசைக்கக்கூடியதா இருக்கணும், ராஜ்யங்களை குலுங்கக்கூடியதா இருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை இந்த ஆண்டு உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம்.